வணக்கம். நவபாசனம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்முடைய பார்வை குரு பகவானின் அருள் மீது. குரு 1, 3, 5, 7, 9, 11ஆம் பாவங்களில் இருந்தால் கிடைக்கும் பொதுவான நல்ல பலன்கள் மட்டும். குரு பலன்கள்: முதல் பாவம் அறிவு, நல்ல குணம், தன்னம்பிக்கை, மதிப்பு, வாழ்க்கையில் வளர்ச்சி, நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய தன்மை அதிகரிக்கும். 3ஆம் பாவம் தைரியம், முயற்சி, பேச்சுத்திறன், எழுத்து மற்றும் தகவல் தொடர்பு திறன், சொந்த முயற்சியால் முன்னேற்றம் பெறும் வாய்ப்பு. 5ஆம் பாவம் கல்வி, அறிவு, புத்திசாலித்தனம், படைப்பாற்றல், குழந்தை பாக்கியம், நல்ல சிந்தனை. ஜோதிடத்தில் குருவின் முக்கியமான நல்ல நிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 7ஆம் பாவம் திருமணம், நல்ல வாழ்க்கை துணை, கூட்டுத் தொழில், சமூக மதிப்பு மற்றும் உறவுகளில் நல்ல ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு. 9ஆம் பாவம் அதிர்ஷ்டம், உயர்கல்வி, ஆன்மீகம், தர்ம சிந்தனை, பெரியவர்களின் ஆசீர்வாதம், தொலைதூர பயணம் போன்றவற்றில் சாதகமான பலன்கள். 11ஆம் பாவம் லாபம், வருமான வளர்ச்சி, நல்ல நண்பர்கள் மற்றும் தொடர்புகள், புதிய வாய்ப்புகள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பு. முக்கியமாக குரு நட்பு ராசியில் நல்ல நிலையில் இருந்து சுபமான நட்சத்திர ஆதரவும் கிடைத்தால் மேலே கூறிய பலன்கள் மேலும் வலுப்படும் என்று பாரம்பரிய ஜோதிடம் கருதுகிறது. ஆனால் முழு ஜாதகத்தையும் பார்த்துதான் இறுதி பலனை நிர்ணயிக்க வேண்டும். ஜாதகத்தில் குரு பிளஸ் சந்திரன் லக்னம் 1ஆம் பாவத்தில் சேர்ந்திருந்தால் பாரம்பரிய வேத ஜோதிடத்தில் இது மிகவும் முக்கியமான சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக குருவும் சந்திரனும் நல்ல நிலையில் இருந்தால் கஜகேசரி யோகத்தின் தன்மையும் வெளிப்படலாம். குரு பிளஸ் சந்திரன் முதல் பாவம் பலன்கள்: 1. அறிவு மற்றும் சிந்தனை, நல்ல அறிவாற்றல், விஷயங்களை ஆழமாக புரிந்து கொள்ளும் திறன், பெரிய விஷயங்களை சிந்திக்கும் மனப்பான்மை, ஆலோசனை வழங்கும் திறன் அதிகமாக இருக்கும். படிப்பு, ஆன்மீகம், ஜோதிடம், தத்துவம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் ஏற்படலாம். 2. மனநிலை சந்திரன் மனதையும் குரு ஞானத்தையும் குறிக்கும் என்பதால் இரண்டும் நல்ல நிலையில் இருந்தால் மனதில் நல்ல எண்ணங்கள், நம்பிக்கை, பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கலாம். மற்றவர்களின் பிரச்சனையை புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கும். மனதளவில் மேச்சராக செயல்படும் திறன் கிடைக்கலாம். 3. தனிப்பட்ட குணம், கண்ணியமான பேச்சு, மற்றவர்கள் மதிக்கும் பர்சனாலிட்டி, இயல்பாகவே நல்ல ஆலோசனை சொல்லும் தன்மை, ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் தனி கவனம் பெறக்கூடிய பர்சனாலிட்டி உருவாகலாம். 4. பணம் மற்றும் வளர்ச்சி குரு நல்ல நிலையில் இருந்தால் பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்புகள், சரியான நேரத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும், பெரியவர்கள் அல்லது நல்ல மனிதர்களின் உதவி கிடைக்கலாம், அறிவு மற்றும் தொடர்புகள் மூலம் வளர்ச்சி கிடைக்கலாம். 5. கல்வி மற்றும் திறமை கல்வியில் ஆர்வம், கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் திறமை, ஆசிரியர், ஆலோசகர், பேச்சாளர், எழுத்து பயிற்சி, ஆன்மீகம், ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் திறமை வெளிப்படலாம். 6. சமூக மதிப்பு குரு பிளஸ் சந்திரன் லக்னத்தில் நல்ல நிலையில் இருந்தால் காலப்போக்கில் மரியாதை, நல்ல பெயர், சமூக ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாகும். 7. குடும்பத்தின் மீது அக்கறை, பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வாய்ப்பு, குடும்பத்தில் சமாதானத்தை உருவாக்க முயற்சிப்பவர், தாயின் ஆதரவு, பாசம் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கலாம். 8. திருமணம் குரு வலுவாகவும் 7ஆம் பாவம் மற்றும் அதன் அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் இந்த சேர்க்கை நல்ல துணையை தேர்வு செய்யும் அறிவையும் உறவில் மேச்சூரிட்டியையும் கொடுக்கக்கூடும். 9. ஆன்மீகம் சந்திரன் பிளஸ் குரு சேர்க்கை, ஆன்மீக சிந்தனை, கோவில், தெய்வ வழிபாடு, மந்திரம், ஜோதிடம், தத்துவம் போன்ற விஷயங்களில் ஈடுபாட்டை அதிகரிக்கக்கூடும். இன்னும் முக்கியமான விஷயம், குரு பிளஸ் சந்திரன் லக்னத்தில் இருப்பது மட்டும் பார்த்து முழு பலனை முடிவு செய்யக்கூடாது. குரு பிளஸ் சந்திரன் பிளஸ் நட்பு ராசி முக்கிய பலன்கள்: அறிவு மற்றும் ஞானம், ஆழமான சிந்தனை, நல்ல நினைவாற்றல், விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்ளும் திறன், கம்பீரமான பர்சனாலிட்டி, பேச்சில் நம்பிக்கை, பிறர் மதிக்கும் தன்மை, இயல்பான லீடர்ஷிப் குவாலிட்டி, பொருளாதார வளர்ச்சி, அறிவு, தொடர்புகள், தொழில் வாய்ப்புகள் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்பு, மன அமைதி, நல்ல மனப்பான்மை, நம்பிக்கை, பிறருக்கு உதவும் குணம், கல்வி மற்றும் அறிவுத்துறை, ஹையர் எஜுகேஷன், டீச்சிங், கவுன்சிலிங், அஸ்ட்ராலஜி, ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ஆர்வம், திறமை, பெயர் மற்றும் மரியாதை, வயது அதிகரிக்க அதிகரிக்க சமூகத்தில் மதிப்பு உருவாகும் வாய்ப்பு, ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ நம்பிக்கை, ஆன்மீகம், தர்ம சிந்தனை அதிகரிக்கலாம். குடும்ப ஆதரவு, பெரியவர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கக்கூடும். திருமண வாழ்க்கை குரு நல்ல நிலையிலிருந்து 7ஆம் பாவத்தையும் பாதித்தால் நல்ல துணை உறவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், குரு பிளஸ் சந்திரன் சேர்க்கையை மட்டும் வைத்து 100% கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடாது. கஜகேசரி யோகத்திற்கு சந்திரனிலிருந்து குருவின் கேந்திர நிலை போன்ற விதிகளும் பார்க்கப்படுகின்றன. மேலும் நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி, லக்னாதிபதி,
குரு சந்திரனின் பலம், மற்ற கிரகங்களின் பார்வை சேர்க்கை, தசாபுக்தி ஆகியவற்றை சேர்த்து பார்த்தால்தான் அந்த நபருக்கு இந்த சேர்க்கை எவ்வளவு வலுவாக வேலை செய்கிறது என்பதை சொல்ல முடியும். Thank you, friend. Share, like, and comment. Subscribe channel. Thank you. Happy days.